ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபில்ட்ரு ஒன்று போட்டிருந்தோம். ஃபில்டரில் பார்த்திங்க அப்படின்னா பாஞ்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன், ஆக்டிவேஷன் கார்பன் போட்டு நம்ம வீட்டிலே எப்படி ஃபில்ட்ரு மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த 4 நாளைக்கு முன்னாடி போட்டு அந்த ஃபில்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 4 நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. இப்போ அந்த ஃபில்டரை வந்து நம்ம எடுத்துகிட்டு எவ்வளோ அளவுக்கு இது இருக்குது இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா மீனோட கழிவுகள் எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்க்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து வாட்டரும் டாப் அப் பண்ணிடுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துக்குங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னா அது இருக்குது, பார்த்துக்குங்க. 80% நம்ம வந்து வாட்டரை எடுத்துகிட்டு டாப் அப் பண்ண போகிறோம். எதனால் 80% டாப் அப் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மீன் வந்து ஹெல்த்தியாக இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 7 நாளைக்கு ஒரு டைம் வந்து 80% எடுத்துடுங்க. அடுத்து மறுபடியும் ஒரு 7 நாளைக்கு ஒரு டைம் வந்து ஃபுல்லாக வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிக்கங்க. சரி, வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபில்டர் வந்து இப்போ வந்து எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு எப்படி இருக்குது என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஏர் ஹோஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் வந்து எடுக்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தாவே கீழே தெரியும். பார்த்தா ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ வேஸ்ட் அதெல்லாம். அந்தளவுக்கு ஃபில்டர் ஆகிருக்கு. நம்ம உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வந்து பார்த்திங்கன்னா பைப்பெல்லாம் மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எல்பண்ட் எடுத்துக்கிறோம். மேலே வந்து மூடியை வந்து கழட்டிக்கிறோம். கழட்டியாச்சு. ஸ்பாஞ்ச், இது ஃபில்ட்ரு ஸ்பாஞ்ச் பாருங்கள். இதில் லைட்டாக டஸ்ட் இருக்கு. அந்த இது மீனோட வேஸ்ட்டில் இருக்குங்களா? இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணியிருக்கு. அதனால தான் நமக்கு வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே இருக்குது. இந்த ஃபில்ட்ரு வந்து நல்லா யூஸ் ஆகுது. சிம்பிள் தான். ஒரு 200 ரூபா செலவு பண்ணிங்கன்னா போதும். வீட்டிலே நாமளே பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கீழே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இந்த மாதிரி ஃபில்ட்ரு வாங்கி வைக்கும்போது நமக்கு வந்து 2 ஃபீட் டேங்க் தான் வச்சுக்கிறேன். அதனால் உங்களுக்கு பேஸ் அந்தளவுக்கு பிடிக்காது. ஒரு ஓரமாக அது பாட்டுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து பேஸ் அந்தளவுக்கு பிடிக்காமல் இருக்கும். வேறு ஃபில்ட்ரு இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா அதிலே பாதி பேஸ்லாம் போயிடும். பாருங்கள் கழுவு பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு. தண்ணியே கலரே மாறி போச்சு. அந்தளவுக்கு வந்து ஃபில்ட்ரு இருக்குது நமக்கு. இந்த ஃபில்ட்ரு வந்து 100% ஒர்க் ஆகுது. பாருங்கள் தண்ணி எவ்வளோ கலராக இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவேஷன் கார்பன் போட்டோம்ல, அதே நம்ம வந்து கழுவிக்கிறோம். அதே நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபில்ட்ரு எப்படி பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பார்த்துங்க வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப் அப் பண்ணியாச்சு. இந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் பாருங்கள் இப்படி வாட்டர் டாப் அப் பண்ணுறது என்னென்னு. இந்த பாஞ்சு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த ஓஸில் எப்படி என்னென்னு எல்லாமே ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவில். இப்போ பாருங்கள் வாட்ரு எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு. பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக இருக்குது. நான் வளர்த்துறது எல்லாமே கோல்டு ஃபிஷ். இந்த கோல்டு ஃபிஷ் அப்படின்னாவே அதிகமாக சாப்பிடும், அதிகமாக வேஸ்ட்டு இது பண்ணும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபில்டர் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ஷார்க் வச்சுக்கிறேன். இது மெடிசன். அது எதுக்கு அப்படின்னா வாட்டர் நம்ம 80% மாற்றிக்கிறோம்ல, அதனால் மெடிசன். டாக்டர் ஓஷனோட ஜென்ரல் மெடிசன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு 5 ட்ராப் போட்டிங்கன்னா போதும். மற்றவங்களாம் சொல்லுவாங்க இதெல்லாம் விட்டோம்னா மீன் இறந்துடும் அப்படின்லாம். அப்படிலாம் கிடையாது. நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து ஒரு 2 வருஷமாக மீன் வளர்த்தி யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இதுதான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான். வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 5 ட்ராப் விடுவேன்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விட்டோன்னே ஒரு க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா? க்ரீன் கலர் இருக்கும். அது ஃபில்ட்ரு ஓட 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 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள்ல மறுபடி நார்மலான கலருக்கு வந்துரும். வாட்டர் கிளியரா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் நம்ம வைக்க போகிறோம். ஃபில்ட்ரு வச்சாச்சு. ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமா தான் வைக்க போகிறோம் நமக்கு. ஓரமா வச்சாலுமே இந்த எண்டில இருக்கிற வந்து அந்த வேஸ்ட்டு கழிவு எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணும். இப்போ வந்து ஏர் ஹோஸ் ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பபிள்ஸ் வருது. நல்லா ஃபில்டராகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. மீனுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.